ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடியிருப்புகளை திறந்து வைத்த முதல்வர். அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கத்தில் ரூபாய் 6.32 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 41 இருளர் குடியிருப்பை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பேசினார். சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி சாலையில் மேல்பாக்கத்தில் இருளர்கள் வீடு கட்டி வசித்து வந்தனர். அவர்களது குடியிருப்பின் அருகில் மேம்பாலம் அமைவதால் அவர்களுக்கு அதே இடத்தில் சற்று தள்ளி இருளர் மக்களின் மறுவாழ்வு மற்றும் மேல் குடியேற்ற திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.32 கோடி மதிப்பீட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டது. இந்த குடியிருப்பு வீடுகளை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் சந்திரகலா குத்துவிளக்கு ஏற்றி பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினார். பின்னர் அவர் இருளர் இன மக்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று தெரிவித்தார். இங்கு இருளர் இன மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் மட்டுமின்றி அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், கோவில், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சிமெண்ட் கான்கிரீட் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடும் 352 சதுர அடியில் குளியலறை, கழிவறை கூடிய கான்கிரீட் வீடு கட்டித் தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. என் தலைமுறை நிச்சயமா மாறும். ஸோ ஒன்று மட்டும் சொல்றேன், நான் நிறைய பேர் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். யாரையும் பார்த்து குறை சொல்லாதீங்க, அண்டு அவங்களால இது முடியாதுன்னு யாரையும் சொல்லாதீங்க. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசு, அந்த மாதிரி தான். இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா என் படிப்பு தான் காரணம். இந்த தலைமுறையும்